இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வார்த்தைகள் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மை உருவாக்கும், நம்முடைய எதிர்காலத்தை பலப்படுத்தும். நாம் மற்றவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள், நம்ம பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுகிற வார்த்தைகள், நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்லுகிற காரியங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து எந்தெந்த இடத்துல நான் நம்பிக்கையாய் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை, வார்த்தைகளை பேசியிருக்கிறேன், எந்த இடத்துல இது நடக்கும், ஏசப்பா எனக்கு செய்து கொடுப்பார், நன்மையானதை செய்வார், நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறேன், அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தி இருக்கும். ஒரு சில இடங்களில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார், அந்த வாக்கின்படி ஜெபிக்க ஜெபிக்க காரியங்கள் நமக்காய் ஆண்டவர் சாதகமாய் மாற்றி கொடுத்திருப்பார். ஒரு சில இடங்களில் பலவீனத்தின் நிமித்தமாய் நம்ம பேசாமல் இருந்திருப்போம், அற்புதம் எடுக்காமல் இருந்திருப்போம். இன்றைக்கு என் வாயின் வார்த்தைகள் என்னை உருவாக்குன ஆண்டவரை, புதிய வருடத்துக்குள் போக போகிறோம், எங்கெல்லாம் இன்னும் நம்மளை பலப்படுத்த முடியணுமோ நம்மளை ஆராய்ந்து கொள்ளணும். நம்மளை ஆராய்ந்து இன்னும் நான் நல்லா செய்யணும் ஆண்டவரை, இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகிறேன், உங்களை அதிகமாக நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரை, என் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டம் மகிமையாக நடக்கணும். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம இருதயம் எதுவால் நிறைந்திருக்கிறதோ அதுதான் நம்முடைய வார்த்தையில் வெளிப்படும். ஏமேன். நம்ம இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது பாருங்கள். சில இடத்துல பேசுகிறோம், ஏன் பட்டன்னு பேசுகிறாங்க. சில வேளை அவங்க இருதயம் கோபத்தால், எரிச்சலால், they may be stressed. ஒருவேளை பேரண்ட்ஸ் திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ஏதாவது கேட்கும்போது படன்னு பேசிடுவாங்க. எது நிறைந்திருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, the book of Luke chapter 6 verse 45, லூக்கா 6:45, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். என் இருதயத்தை எதனால நான் நிரப்புறேன்? என் இருதயத்தை அன்பினால் நான் நிரப்பினேன் என்றால் என் வாயின் வார்த்தைகள் அன்பாய் இருக்கும். என் இருதயத்தை தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நிரப்பினேன் என்றால், தேவனுடைய விசுவாச வார்த்தைகளால் நிரப்பினேன் என்றால், என் வாயில் இருக்கிற உச்சரிப்பு விசுவாச வார்த்தைகளாய் வரும். Whatever you declare, you prophesize about your future will turn it. நான் என்ன சொல்றேனோ அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இன்னைக்கு என் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இருதயத்தை கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளால் நிரப்பணும். கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளால் நிரப்பணும். அதற்கு என்ன செய்யணும்? நான் விசுவாசத்தினால் நிரப்புறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு வருகிற டிஸப்பாயின்மெண்ட்ஸ், எனக்கு வர்ற சோர்வு என்னை தாக்கிடுது பாஸ்டர். எல்லாத்தையும் தாக்குதுங்க. நம்ம கடந்து போகிற ஜேர்னியில் எல்லாத்துக்கும் நம்ம சோதனையில் கடந்து போகிறோம், போராட்டத்தில் கடந்து போகிறோம், நிந்தனையில் கடந்து போகிறோம், அவமானத்தில் கடந்து போகிறோம். நோ ஒன் கேன் சே நான் நல்லா சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக விசுவாச ஓட்டத்தில் ஓடுற யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் போவோம். அந்த நேரத்தில் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணும். அங்கே தான் தேவ மனுஷனாகிய எலியா கூட கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டார். இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள 850 தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, ஒவ்வொருத்தரா வெட்டி தேவனுக்கு வைராக்கியமாக நிற்கிறாரு. ஆனால் எசபேலுடைய ஒரு வார்த்தை உள்ள போகும்படி அலோவ் பண்ணிட்டார். வாட் எவர் யூ அலோவ் டு கோ இன்சைட் யுவர் ஹார்ட், தட் இஸ் வேர் திங்ஸ் ஹேப்பன். அப்போ பாஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எதையுமே நீங்கள் உள்ளே அனுப்புறது இல்லையா? காயங்கள் போகுது, டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வருது, விரக்திகள் வருகிறது. ஆனால் அதிலிருந்து சீக்கிரமாய் மாற நம்மளை கற்றுக்கொள்ளணும். இருதயத்தை காத்துக்கொள்ளணும். தட் இஸ் வேர் பைபிள் ஹெல்ப்ஸ் அஸ். வேதம் என்னுடைய வாழ்க்கையை எப்படி கட்டும்? பைபிள் ஒட்டஞ்சு போன வாழ்க்கையை, ஒன்றுமில்லாத வாழ்க்கையை, ஒன்றுமே முடியல, தூக்கி நிறுத்திடும். என்னன்னா, எது உள்ளே போகணுமோ அது உள்ளே போகணும், எது உரையேற்றணுமோ அது உரையேற்றணும், எது ஆழமாக போகணுமோ அது இருதயத்தில் ஆழமாக போகணும். என்னை நோகடிச்சிட்டாங்க, என்னை நிந்திச்சிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, அது ஆழமாக போக அலோவ் பண்ணிட்டோன்னா
இட் வில் சக் அவர் எனர்ஜி. நம்ம போக வேண்டிய ஓட்டத்தின் வேகத்தை குறைச்சிடும். பரவாயில்ல ஆண்டவரே, என்னை தேற்றும்படியா நீங்கள் இருக்கிறீங்க, என்னை ஆறுதல் படுத்தும்படியா. ஒரு தாய் என்னை தேற்றுவது போல என் நேசர் என்னை தேற்றுவார். அந்த வார்த்தைகள் உள்ள போச்சுன்னா மகிமையா ஆண்டவர் பலப்படுத்துவார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23, Proverbs chapter 4 verse 23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Guard your heart with all diligence, from it flows springs of life. Guard your heart. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். எலியா பெரிய தேவ மனிதன், ஆண்டவரோடு நடந்த தேவ மனிதன், கொஞ்சம் ஸ்லிப் ஆகி சோர்ந்து போயிட்டாரு. அவர் அப்படியே சூறைச்செடி கீழே கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம சரியா காத்து கொண்டோம்னா உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன்னா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் கவனமாக இருக்கிறீங்களா? இந்த வருடத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்? இன்சூரன்ஸ் போடணும், நல்ல பிளான் எடுக்கணும், நல்ல சேவிங்ஸ் இருக்கணும், எல்லாமே நம்ம பிளான் பண்ணுறோம், நல்லது. ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும்படியாக என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன்? அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தில் நான் வளர வளர இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்தாலே, என் இருதயத்தை நான் காத்துக்கணும். I have to guard my heart with all diligence. Certain things we have to do in the life diligently, intentionally. இப்போ வேதத்தை வாசிக்கணும், இன்டென்ஷனலாக you must make efforts. பாருங்க, புது வருஷத்தில் ஜனவரியில் கர்த்தருக்கு சித்தமானால் சைனீஸ் நியூ இயர் ஃபர்ஸ்ட் டேல we are going to do NT1D, Amen, நியூ டெஸ்டமெண்ட் 1 day. அதற்கான ப்ரோட்டோடைப் மாடல் இந்த கிறிஸ்மஸில் நம்முடைய யூத்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு நானும் ஜனவரியில் டைம் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஒரே நாளில் புதிய ஏற்பாடு இந்த இடத்துல இருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. There has to be some intentional efforts. Guard your heart with all diligence. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்க, என் மனசு ரொம்ப சோகமாக இருக்குது பாஸ்டர், நான் ஒட்டஞ்சு போய் இருக்கிறேன். எல்லாருக்குமே அந்த பிரயாணத்தில் நம்ம கடந்து போகிறோம். ஆபிரகாம் சோர்ந்து போனார், உடைக்கப்பட்டார். ஆண்டவர் 100 வருஷம் கழிச்சு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு 17 வயசானதுக்கு அப்புறம் அவருடைய ஏகசுதனை கொண்டு வந்து எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனசு எப்படி இருந்திருக்கும். அன்னால் ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணினால், பொருத்தனை நிமித்தம் பிள்ளை பால் மறந்துன்னு ஆலயத்தில் கொண்டு விட்டு வந்தான். ஆனால் ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு கொண்டு பலியிடு. இருதயத்தை காத்துக்கொண்டான். ஆபிரகாம் சொல்லல, நீ தானே பிள்ளை கொடுத்தீங்க, கொடுத்த பிள்ளை நீங்க கேட்குறீங்களே, இது சரியா, இது நியாயமா? சில வேளையில் ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்பங்க. பாஸ்டர் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள் நான் கேட்டிருக்கிறேன். எதுவுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், ஸ்டார்டிங்லேருந்து பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் கிடையாது. we learn ourselves, we learn the path. கற்றுக்கொண்டா தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஆண்டவரே இப்போ தேவ சமூகத்தில் கேட்கிற சில பிள்ளைகளுக்கு அற்புதம் பண்ண வேண்டும் சொன்னீங்களே, why is the delay? ஏன் மாற்றம்? ஆண்டவர் சொல்றார், நேர்த்தியான காரியங்களை நேர்த்தியான நேரத்தில் செய்வேன். The understanding I have about God before 10 years, 15 years, completely different. Now the understanding and perspective I have about God is different, because I am seeing the way God moves in different lives. அதனால இப்ப கேள்வி கேட்க முடியல. ஏதாவது செய்தாலும் ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய ரகசியம் என்ன, அதை கேட்டுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு புது வருஷத்துக்குள்ள போறோம், எந்த சூழ்நிலையும், உங்க வேலையில் இருக்கிற பழுவாகட்டும், குடும்பத்தில் இருக்கிற காரியமாகட்டும், guard your heart with all diligence. அதன் இடத்திலிருந்து வாசிங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
இந்த ஜீவ ஊற்றை யார் காத்துக்கொள்ளுகிறார்களோ, அந்த ஜீவ ஊற்று பொங்கி பொங்கி வரும்படியா யார் காத்துக்கொள்ளுகிறார்களோ, அந்த ஜீவ ஊற்றினுடைய மேன்மையை, அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை வாஞ்சிக்கிற அந்த ஜீவ ஊற்று எனக்குள்ள இருந்து புறப்பட்டுன்னு அலோவ் பண்றீங்களோ, உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நீங்க ஜெபிக்கிற நேரம் கொஞ்சமா இருக்கலாம். நீங்க ஜெபிக்க நினைக்காததை, எரேமியா 33:3 வசனம், நீங்க ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அது எப்ப தெரியுங்க நடக்கும்? அந்த நிடத்திலிருந்து அந்த ஜீவ ஊற்று புறப்படும். If I guard my heart with all diligence, from it flows the springs of life. இந்த ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லைஃப், இந்த ஜீவ நதி இங்கிருந்து புறப்படுகிற அந்த ரகசியத்தை ஆலயம் தேவ பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தேவன் ஆறுதல் படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இட்ஸ் a first level teaching. தேவன் உங்களை பலப்படுத்துவார். இட்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் டீச்சிங். படிப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்குது. அது வற்றாத ஜீவ ஊற்று. அந்த வற்றாத ஜீவ ஊற்று எனக்குள்ள இந்த பொங்கி வரும்படியாய் நான் என்ன செய்யணும்? என்னுடைய இருதயத்தை காத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்? என் வாயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாய் வரும். இந்த இருதயத்தை காத்து கொள்றத எசேக்கியா ராஜா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டார். சுற்றி போராட்டம் வருது, எதிர்த்து பெரிய போராட்டம் வருது. அந்த போராட்டத்தை பார்த்து கலங்கி போகல. அவர் சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிற என் ஆண்டரை நம்பி இருக்கிற. இன்றைக்கு எந்த காரியத்திற்காய் தேவனை நம்பிக்கையோடு பார்க்குறீங்களோ, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், கர்த்தரை நம்பி நான் நம்புறேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் ஆண்டனை வாழ வச்சிருவார். நான் நடக்கிற பாதையில் ஆண்டனை வாழ வச்சிருவார். ஆபிரகாம் மகனை கூப்பிட்டு மேலே போறார், பலியிட போறார். நான் பலியிட போறேன்னு போறார். மகன் கேட்குறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா பலியிட போகிறோம்? ஆண்டவர் பார்த்துக்குவார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்களுக்கு இருதயத்தில் கலக்கத்தை போராட்டத்தை கொடுத்தாலும் சொல்லுங்க, யெகோவா ஈரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்கிறோம்ப்பா. யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடக்கிறது பெரிய பொறுப்பாக இருந்தது. மோசேவே போட்டு இந்த வாட்டிட்டாங்க. அந்த மனுஷனவே உண்டு இல்லைன்னு பண்ணி அவர் கானானுக்குள்ளே போகிறவரை போகக்கூடாமல் இவங்க தடுத்து போட்டாங்க. என்னை என்ன செய்வாங்களோன்னு யோசிச்சாப்புல. இன்றைக்கி புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். நான் எப்படி இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண போகிறேன்? எப்படி பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த போகிறேன்? இந்த பெரிய பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன்? பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லுகிற யோசுவாவின் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துவார். யோசுவாவை பலப்படுத்துகிறவர் உங்களை பலப்படுத்துவார். யோசுவா 1:8, ஜோஷுவா சாப்டர் 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடிகளை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ கவலைப்படாத. இட்ஸ் அ பிக் டாஸ்க். பெரிய டாஸ்க் தான் உனக்கு இருக்கிறது. ஆனால் இது செய்ய நீ என்ன தெரியுமா செய்யணும்? ஐ கிவ் யூ த கீ. இன்னைக்கு ஒரு புது ஆரம்பத்தை, ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகிறோம், புதிய ஆரம்பத்துக்குள்ளே போகிறோம். ஐ வாண்ட் டு லெட் யூ நோ, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கு, உங்கள் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இன்டென்ஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. செய்ய வேண்டிய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா நேரம். தேவ சமூகத்தில் நேரம். இன்னைக்கு எந்த வேணா நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஐ யூஸ் டு அனலைஸ் லைக் தட். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்ன நடந்தது, என்ன பண்ணியிருக்கிறோம், எப்படி பண்ணணும், அதை ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் நினச்சக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், இங்கே ஜெபிக்கிற, அதை மட்டும். காட் சீஸ் each and every of our efforts. ஆண்டவரே என் இருதயத்தில் பாரம்பா, நான் வேலை செய்த நாட்களில் சில வேலைகள் ஜெபிக்கவோ இல்லை வேதம் வாசிக்க முடியாத கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டரை பார்த்து அழுவேன். நீங்கள் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. why are you loading me with so much responsibilities? I cannot focus on your ministry. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. நான் சொல்கிற வரைக்கும் நீ இருந்தார். இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் வேலை பள்ளியில் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லணும்ப்பா எனக்கு வேதத்தை வாசிக்க உம்மில்ல வளர எனக்கு கிருபை கொடுங்க.
அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் கொடுக்கணுமேனு ஒரு பழைய பாட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுதில்ல? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உங்கள் அனுக்கிரகம் வேணாண்டவரை. ஸோ திஸ் இயர் மேக் அ டெசிஷன். 2025 புது வருஷத்தில் இன்டென்ஷனாக ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். யோசுவா சொல்கிறாரு, உன் வாயை, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா, உன் கையில் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிற மோசே எழுதின நியாயப்பிரமாணம், அதை நீ வாசித்து தியானித்து கொண்டே இரு. என்னாகும்? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். என் வழி வாய்க்கணும், என் வாழ்க்கை நல்லாகணும், ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற காரியத்தை நான் நிறைவேற்றணும். இந்த 2025 ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் பரிபூர்ணமாக நிறைவேறணும். நீங்கள் என்ன செய்யணும்? இன்டென்ஷனலாக ஆண்டருடைய வேதத்தை அதிகமாக நேசித்து வாசிக்க ஆரம்பிக்கணும். சீக்ரெட் எங்கேயுமே இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. பைபிளை தூக்கி யாரெல்லாம் பைபிளை கையில் வச்சிருக்கிறீங்களோ சொல்லுங்கள். இன்டென்ஷனலாக ஆண்டவருடைய ரகசியம் இந்த பைபிளில் தான் இருக்குது. யோசுவாக்கு அதாங்க சொல்லி கொடுக்குறாரு, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. என் வழி வாய்க்கணும் பாஸ்டர். 2025 என் குடும்பம் நல்லாகணும். உங்கள் குடும்பத்தில் வேதம் வாசிக்கிற சத்தம் எழும்பட்டும், வேதத்தை நேசிக்கிற நேசம் எழும்பட்டும். நான் கட்டப்படணும், என் வேலையில் கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், உன் வழியை வாய்க்கப்படணும், புத்திமானாய் நடந்து கொள்ளணும், அவருடைய வேதத்தை தியானிக்கணும். இந்த வருஷம் எவ்வளவு நேரம் வேதத்துக்காக செலவு செய்திருக்கிறீங்க நோட் பண்ணுங்க. நோட் பண்ணால் முட்டுட்டனே பாஸ்டர், ரஃபா அகாவை யோசிச்சு போய் எழுதுங்க. ஒரு வாரத்தில் இவ்வளவு நேரம் இருந்தேன், இப்படி இருந்தேன், புது வருஷத்துக்கு போக போகிறேன், என்ன பண்ணுறேன், அது எழுதுங்க. தொடர்ந்து இந்த காரியத்தை நம்ம செய்ய செய்ய நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள என்ன நடக்கும்? அதுதாங்க தேவ பக்தி. இன்னைக்கு வெளியில் நம்ம சொல்கிறோம், வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் பக்தியோடு இருக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க, ஆண்டரை தெரிந்து கொண்டோம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லி. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபியர் ஆஃப் காட். தேவ பக்திக்கு அதுதான் முதல் படி. தேவ பக்தி தெரியாமல் நிறைய பேர் ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க. அது சரியான பக்தின்னு அவங்களுக்கு தெரியல. நானும் 30 வருஷம் அப்படி தெரியாமல், தேவ பக்தின்னு தெரியாமல் ஏதோ ஒரு பக்தியில் ஓடிட்டு இருந்தேன். ஆண்டவர் தெரிந்து கொண்டார், புதிய நம்பிக்கையை கொடுத்தார், கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த தேவ பக்தி நமக்குள்ள வளர வளர இருதயத்தின் நம்ம இருதய நிரப்பப்படும், வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். அதை குறித்து யாக்கோப்பு 1:26-27 வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1:26-27 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பக்தியில சுத்தமான பக்தி இருக்கிறது. அதான் சொன்ன பாருங்க, நம்ம அந்த தேவ பக்தியில் வளர நம்மை அர்ப்பணிக்கணும். அதற்கு ஒரே காரணம், இருதயத்தை காத்து கொள்ளணும். பிதாவுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி. இந்த சுத்தமான பக்தி நம்ம வாழ்க்கையில் வர வரத்தான் ஏனோக்கை போல ஆண்டவரை நெருங்குகிற அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். இப்போ பாருங்க, ஆலயத்துக்கு வருகிறோம், ரொம்ப நல்லது. ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். எந்த அளவுக்கு இந்த வார்த்தை என்னை இம்பேக்ட் பண்ணுது? நம்முடைய வார்த்தைகள் இன்னைக்கு செய்தியை கேட்கிறோம், வேதத்தை குறித்து கேட்கிறோம். God your heart with all diligence, from it flows springs of life. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனத்தை கேட்கிற பொழுதே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் ஆவியானவர் நடத்துகிறார். You are connected to that frequency. எதுவுமே நடக்கல பாஸ்டர், ஆனால் நீங்கள் சொல்றீங்க இந்த வசனத்தில் ஏதோ ரகசியம் இருக்குது, இதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சித்து அதை வாசிக்கிறீங்க. 5 தடவை நீங்கள் சத்தமாக வாசிச்சிங்கன்னா 6ஆவது தடவை வாசிக்கிற பொழுது உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. That is the touch of the Holy Spirit. We have to go through the experience. சபை அந்த அனுபவத்தில் கடந்து போகணும். என் பக்தி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கணும். நான் என்ன செய்யணும்?
26வது வசனத்தின்படி, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். என் பக்தி பிரயோஜனமா இருக்கும், வீணா போயிடக்கூடாது. பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், வீணா போயிருப்பா, செய்யாத, இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க, வீணா போயிரு. தேவ பக்தி வீணா போகக்கூடாது. ரொட்டீனா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கிறேன், வருஷம் வருஷம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், கடமைக்காக ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில், என் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் ஒரு மாற்றம் வரவே மாட்டேங்குது. அந்த பக்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என் பக்தி விருத்தி அடையணும், என் பக்தி சுத்தமாக இருக்கணும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, அப்படின்னா என்னன்னா, இருதயத்துக்கு தெரியுது, மனசாட்சிக்கு தெரியுது இது சரியில்லை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மனசாட்சிக்கு தெரியுது, ஐயோ இது தப்பு, சரியில்லை. நீங்கள் நிற்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தெரியுது இது சரியில்லை. உங்கள் நாவு சரியானது, இருதயத்தில் மனசாட்சிக்கு ஏற்றபடி தான் பேசணும். மனசாட்சி சொல்லு, ஐயோ தப்பு, வேண்டாம், நாவு சொல்லக்கூடாது, எல்லாம் கரெக்ட் சொல்லக்கூடாது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, மனசாட்சிக்கு விரோதமாய் சொல்லுகிறது, பொய் சொல்லுகிறது, இருதயத்தை வஞ்சிப்பது. நான் வேலை செய்த எல்லா இடங்கள்லையும், என்னுடைய முதல் நிறுவனம் ஊரில் வேலை செஞ்சதுலேருந்து என்ன பாலிசினா, நமக்கு வேலை செய்யும்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அந்த இடத்துல வேலை செய்கிறோம், நம்மளுக்கு பிடிக்கலையா, சம்பளம் பத்தலையா, இது பத்தலையா, we have to change. இருக்கிற இடத்த நம்ம குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சில காரியம் அங்கே சரியில்லையா, இருக்கிற இடம் சரியில்லையா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இருக்கிற இடம் உங்களுக்கு சரியில்லை, தேவ பக்திக்கு விரோதமாக இருக்குது, மூவ். என்ன செய்யணும்? மனசாட்சிக்கு விரோதமாய் நம்ம நாவை பயன்படுத்தக்கூடாது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். யாருடைய தேவ பக்தி வீணா இருக்குதோ அவங்க இருதயம் பாதுகாக்கப்படாது. இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள். guard your heart with all diligence, then there flows the springs of life. உங்க பக்தி பரிசுத்தமுள்ள, தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்குது. என்ன செய்யும்? உங்க இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுவீங்க. எல்லா இடத்துலையும் உங்க இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுவீங்க. உங்களை சோர்ந்து போக, உங்க பக்தியில குறைஞ்சு போக, தேவனுக்காய் நிற்கிறதுல குறைஞ்சு போக நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா தேவனுடைய வசனம், என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன். வேலை இடத்துல மனசாட்சிக்கு விரோதமாக செய்யாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்த குறை சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. இருக்கிற இடத்த குறை சொல்ல ஒன்றும் பண்ண முடியாது. சில இடத்துல இருக்கிறோம், சில காரியம் சரியில்லை, யூ ஆர் வாய்ஸிங் அவுட், இட் இஸ் நாட் ஹியர்ட், மூவ். ஏன்னா நம்ம இருதயத்தை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். நம்ம பக்திக்கு நம்ம தான் பொறுப்பு. கருத்து வரி சொல்லுங்க, ஏன் பக்திக்கு நான் தான் பொறுப்பு. சில இடத்துல சில காரியங்கள் நடக்குது, சொல்ற கேட்கல, யூ மூவ். என்ன காத்துக்கொள்ளணும்? ஏன் பக்தி முக்கியம், ஏன் பரிசுத்தம் முக்கியம். தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தியை நான் பாதுகாத்து கொள்ளணும். புது வருடத்துக்குள்ள போறோம், நம்ம பக்தியில இன்னும் அதிகரிக்கும்படியாய் பிரயாசப்படுவோம். ஆமென். தேவ பக்தி என்பது நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன், வருவது அதனுடைய முதல் படி. ஆனால் வர வர நாம் பலப்படணும், வர வர கிருபையில் வளரணும், வர வர அவருடைய வசனத்தில் வளரணும், அவருடைய வசனத்தின் ஞானத்தில் வளரணும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைபடுகிற அந்த அனுபவத்தில் வளரணும். எனக்குள் இருக்கிற அந்த ஜீவ ஊற்று வெளிப்படும்படியா கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். ஆமென். அடுத்தது, என் வார்த்தைகள் சரியா இருக்கணும்னா நியாயத்தை பேசணும். சங்கீதம் 37 வசனம் 30, 31, Psalms 37 verse 30 and 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நான் நீதிமானா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக என்னை பாதுகாத்துக் கொள்ற உங்கள் நடை பிசகவே பிசகாது. உங்க நடையில சோர்வு வராது. எல்லா இடத்துலையும் ரிட்ரெச்மெண்ட் வரும், கை வைப்பாங்க, உங்களை டச் பண்ண முடியாது. அவன் நடை பிசகுவதில்லை. ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு போராட்டம் வருது, அற்புதமா உங்களுக்கு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும்? நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நியாயத்தை பேசும், நியாயமானதை பேசும். எது நியாயமோ, குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் மத்தியில்
சொத்தின் காரியங்கள் வருது. அதுதான் எப்பவுமே வளர்ந்து வருகிற பொழுது, ஒரு தாய் பிள்ளையா வளர்ந்து வர்றோம், அந்த நேர வருகிற சொத்தை பிரிக்கிற காரியம் வர்ற பொழுது, அந்த பண விஷயம் வருகிற பொழுது தான் அவர்களுடைய கலர் வெளியில் வருது. ஆனால் நியாயமாக இருக்கணும். தாயும் சரி தகப்பனும் சரி, சில குடும்பங்களில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் இது காமிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் நியாயமானது. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய வாய் நியாயத்தை பேசும். அப்படியே வார்த்தைகள் நியாயமாக இருக்கிற பொழுது, நான் பேசுகிற வார்த்தை நியாயமாக இருக்குது. யார் கேட்டாலும் சொல்கிறாங்க அவங்க வார்த்தையில் நியாயம் இருக்குதுங்க, அவர் பேசுதல் ஒரு நியாயம் இருக்குது. there is justice. தப்பான சூழலையே சரியானதான் சொல்கிறாரு, வார்த்தையில் நியாயம் இருக்குது. ஏன்னா அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. வேதம் கையில் இருக்கிறது. ஓகே, யோசுவா இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இது ஃபுல்லாக இப்போ யோசுவா இடத்துல இல்லை, இதில் கொஞ்சம் ஒரு சில புஸ்தகங்கள் மட்டும்தான் இருந்தது, மோசே எழுதி கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு we are gifted. நியூ டெஸ்டமென்ட் சர்ச் இஸ் கிஃப்டட். கர்த்தர் நம்மளுக்கு மேலான கிருபை கொடுத்துருக்கார். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம கரத்தில் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த வசனம் இருதயத்தில் போகணும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. வசனம் என் வாழ்க்கையில் போகுது. வசனத்தை நான் பிராக்டிஸ் பண்ணுறேன். வசனத்தை பிராக்டிஸ் பண்ணுற ஒரு லைஃப் இருந்தால் அந்த இடத்துல தேவ பக்தி அதிகரிக்கும். நம்முடைய நடைகள் பிசகாது. நம்ம ஃபியூச்சர் தடுமாறாதுங்க. நம்ம ஃபியூச்சர் எந்த இடத்துல மாறி போகாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் பிசுகுவதில்லை. நெகேமியாவுடைய இருதயத்தில் தேவன் அருளின அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், தேவனுடைய காரியங்கள் அவன் மனதில் இருந்தது. தேவனிடத்தில் நியாயமான காரியத்திற்காக அவன் கேட்குறான். தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக கேட்குறான். அவன் வழிகள் பிசகவே இல்லையே. எஸ்ராவனுடைய வழி பிசகவே இல்லையே. செருபாவேலுடைய வழி பிசகவே இல்லையே. ஏன் நம்ம வழி பிசகணும்? பிசகக்கூடாது. இந்த 2025 எங்கெல்லாம் கோணல் இருக்குதோ அதையெல்லாம் ஆண்டவர் செவைப்படுத்தணும். என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் வேதம் இருதயத்தில் இருக்க போது நீங்கள் வாசிக்கிற பொழுதே, நீதிமொழிகளை வாசிக்கிற பொழுதே, நியாயம் அநியாயம் நன்மை தீமை அதை வாசிக்கிற பொழுதே இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா அந்த வசனம் உங்களோட பேசணும். அதுதான் நீதி முடிந்த அளவிற்கு புதிய வருடத்திலிருந்து தினமும் அந்தந்த நீதிமொழிகளை வாசிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஜஸ்ட் வாசி. அதுக்கப்புறம் எங்காவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வசனம் உங்களோடு பேசும். அப்போ அந்த வசனம் எல்லா நீதிமொழிகளையும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் ஒரு வசனம் உங்களோட பேசுது. இதன்படி நான் இருக்கிறேன்னா, எங்கேயோ சரியில்லை, எங்கேயோ கரெக்ட் பண்ணும், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. வேதம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகுது. அதுதான் வசனம் நம்ம வாழ்க்கையாகணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு பி ப்ரீச்ட். பேசுகிற நானே அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். வாட் எவர் ஐ ப்ரீச், ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். ஐ வாண்ட் டு பி அ மேன் வாக்கிங் த டாக். வெறும் வசனத்தை கொடுக்கிறது, இட் இஸ் நாட் an elocution. This stage is not an elocution. This stage God has to speak. ஆண்டவர் பேசணும். வாழ்க்கை மாறணும். வாழ்க்கைகள் தொடப்படணும். வாழ்க்கைகள் கட்டப்படணும். என்ன செய்யணும்? அவர் வசனம் இருதயத்தில் இருக்கணும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசுகுவதில்லை. ஆண்டவரே, புது வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் கோணம் இருக்குதோ, அதையெல்லாம் நீங்கள் சரி செய்யுங்க. என் நடைகள் பிசக போவதில்லை. நான் நியாயமானதை பேசுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் நியாயமானதை பேசுவேன், நீதியானதை பேசுவேன். என்ன காரியமோ அதில் நியாயத்தை சொல்லுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பக்தி விருத்தியை குறித்து பார்க்கிறோம். The book of Ephesians chapter 4 verse 29. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் வந்த புதிதில் நாங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காய் கடந்து போனோம். அங்கே போகும் பொழுது நான் பார்த்ததெல்லாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள், எல்லாருமே பரிசுத்தவாட்டிகள் அப்படின்னு பார்த்தேன். அப்போ அங்கே பார்ன் கிறிஸ்டியன், அந்த பரம்பரை கிறிஸ்துவர்கள் அதிலேருந்து வந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் இருக்கிற வெகுளித்தனத்தை பார்த்துட்டு ரொம்ப வெகுளியாக ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப வெகுளியாக இருக்கிறீங்க, ரொம்ப ஓப்பனாக இருக்கிறீங்க, ரொம்ப ஓப்பனாக இருக்காதீங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னாங்க. நான் நினச்சோம் எல்லோரும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை. அதற்கு பிறகு
பகுதி நேர ஊழியம், முழு நேர ஊழியத்தில் வர வர நிறைய காரியங்களை கேட்க கேட்க மனசு ரொம்ப சில நேரத்தில் பயந்தது, சில நேரத்தில் கஷ்டப்பட்டது. ஏன்னா நீதிமொழிகளை வாசிக்காத என்னுடைய மூதாதையர் நீதிமொழிகளின்படி வாழும்படியாய் கற்றுக் கொடுத்தாங்க. என்னை வளர்த்த என்னுடைய பாட்டிக்கு நீதிமொழிகள் தெரியாது, ஆனால் சொல்லப்பட்ட சத்தியங்களின்படி வளர்த்தாங்க. ஆனால் நீதிமொழிகளை வாசிக்கிற இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? எனக்கு நிறைய கேள்விகள். நம்முடைய வாயில், அதாவது கெட்ட வார்த்தை என்று சொல்லுவது நம் பேசக்கூடாத வார்த்தைகள் அது ஒன்று. இன்னொன்று, நம்மையே குற்றப்படுத்துகிற இல்லை குறைவாய் வச்சுக்கிற, என்னால் முடியாது, எனக்கு இது செய்ய முடியாது, எந்த ஒரு பலவீனப்படுத்துகிற வார்த்தை, பக்தி விருத்தியை பலப்படுத்தாத வார்த்தையை பேசாதீங்க. அதான் எபேசு சபைக்கு பவுல் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டான அதை கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்தி அடையணும். அதான் சொன்ன பாருங்க, நான் ஆலயத்துக்கு வருகிறேன் போகிறேன், முதலாவது அதை கரெக்டாக நம்ம ஒரு தேவ பிள்ளை வாரந்தோறும் ஆலயத்துக்கு வர்றாங்க, கஷ்டமோ நஷ்டமோ என்ன பலவீனமோ ஆலயத்தில் வந்து உட்காந்துறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, அதில் பலப்பட்டுட்டே இருக்கிறாங்க, பக்தி விருத்தி அடைஞ்சிருவாங்க. அவங்க அந்த கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாங்க பக்தி விருத்தி அடையும்படியா. ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை பக்தி விருத்தி அடையும்படியான வார்த்தைகளை பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு மனசில் சோகம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒரு அவிசுவாசம் இருக்குது, என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தங்க நடக்குது, என்னத்தங்க ஃபாஸ்டிங் பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களே கொஞ்சம் சோகமாக இருப்பாங்க, அதில் உடஞ்சி போயிடுவாங்க. நம்ம பலன் இல்லைங்க, எல்லாம் ஆண்டருடைய பலன். நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் அப்பா கையில் இருக்குது. வாங்க அப்பா இடத்துல ஜெபம் பண்ணுவோம், அப்பா இடத்துல சொல்லுவோம், அப்பா நமக்காக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை மட்டும் தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாயின் வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். இருதயத்தை அவருடைய வசனத்தினால் நிரப்பிக்கொண்டே இருங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வருகிறோம், சாயந்தரம் நம்மளுக்கு ஃபாஸ்டிங் பே இருக்குது. இந்த வாரமெல்லாம் நிறைய பேர் லீவில் இருப்பீங்க கிறிஸ்மஸுக்கு அப்புறம். இந்த வாரமெல்லாம் வேதத்தை வாசிங்க, நல்ல செய்திகளை கேளுங்க, பாடல்களை கேளுங்க. அது உங்களுக்குள்ளே போயிட்டுருக்க உங்கள் இருதயம் காக்கப்படும். அந்த இடத்துலேருந்து நல்ல வார்த்தைகளை கொடுப்பார். பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் பேசுகிற பொழுது பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தைகளை பேசுங்க. சபையில் சகோதர சகோதரிகளோடு பேசுகிறீங்க, யாரையும் பலவீனப்பட்டு போகிற மாதிரி பேசிடாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒருத்தரை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக இருக்குமே தவிர இடிக்கிற வார்த்தையாக அவங்கள கீழே கொண்டு போகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தை, நம்ம வார்த்தைகள் பக்தி விருத்தி ஏற்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கணும். ஏமேன். பக்தி விருத்தி ஏற்படுத்தணும். நீதிமொழிகள் 12:18, பட்டிய குத்துக்குள் போல் பேசுகிறதும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். Some people make cutting remarks, but the words of the wise brings healing. சில வேளைகள் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். எல்லாத்துக்குள்ளேயும், அது விசேஷம் நம்ம சபையில் வருகிற பொழுது பல விதமான கல்ச்சர்ஸ்லேருந்து, பல விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க. ஸோ ரெகபோத்தில் ஐ வாண்ட் டு செட் த கல்ச்சர் வென் வி ஆர் இன் திஸ் ஸ்டேஜ் இட் செல்ஃப். இந்த திருச்சபையில் யார் எப்படி வருகிறார்களோ அவர்கள் நம்ம அப்படி அக்செப்ட் பண்ணி பேசுகிற வார்த்தைகள், ஆண்டருக்குள்ளே புதிதாய் வர்றாங்க. ஒருவேளை வேறு they would have been different type of worship வர்றாங்க, டிஃப்ரெண்ட் இதில் வர்றாங்க. எந்த இடத்துலையோ தயவு செய்து குத்துகிற வார்த்தைகள் நம்ம பேசவே கூடாது. நான் ரொம்ப ஷார்ப்பாக பேசுவேன். யூ கேன் பி ஷார்ப் when there is a occasion for you to put your debate, put your cause. அதாவது காரியத்தை நீங்கள் பேசணும், that is different platform. ஆனால் சபையில் பக்தி விருத்தி ஏற்படுற இடத்துல தயவு செய்து பட்டைய குத்துக்குள் பேசுகிற வார்த்தை நமக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையில், பிள்ளைகள் இடையில், நம்ம பிள்ளைகள் they are very sensitive. இப்போ பாருங்கள், நம்ம வளருகிற பொழுது அப்பா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம், அம்மா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம். இட் இஸ் இன்சைட் த டீப் மெமரி ஃபார் இயர்ஸ். இருக்குதா இல்லையா? டீப் மெமரியில் இருக்குது. அன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, அன்றைக்கி அதே தான் நம்ம வார்த்தைகளும் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறது. பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுற காரியம்
இப்போ சபையில் இன்னும் வருகிற நாட்களில் we are going to have disciples வர்றாங்க, கரெக்ட் பண்ண போகிறோம். we have to correct them in an encouraging manner. தயவு செய்து இந்த திருச்சபையில் யாரும் உடைக்கப்படுகிற வார்த்தைகள் வராதபடி ஐ வில் என்ஷூர் அந்த அன்பு அந்த காரியம் வரும்படியாக இந்த சின்ன இதிலிருந்தே ஐ எம் கோயிங் டு புட் அவங்களோட பேசி we are going to அது ரொம்ப we have to be cautious. நான் சொன்ன பாருங்கள், இன்டென்ஷனலாக ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இருக்கணும். அது போல் ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கலாம். இப்போ நம்ம பழகுறோம், பேசுகிறோம், நாட்கள் வருகிற பொழுது இஃப் ஐ ஹேப்பன் டு சி, ஏன்னா இப்போ நம்ம இப்படியே இருக்க போகிறதில்ல. ப்ராஜெக்ட் 200 அநேகரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பர்ஃபெக்டாக 100 மார்க்கோடு உள்ளே வர போகிறதில்ல. குறைகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். அதை கட்டும்படியாக, அந்த பக்தி விருத்தி ஏற்படுத்தும்படியாக, அவர்களை கட்டும்படியாகத்தான் ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ இன்றைக்கு இருக்கிற ரகபோத் சபை என்ன பண்ணணும்? பட்டைய குத்து போல் நான் பேசக்கூடாது, ஷார்ப்பாக பேசக்கூடாது. என்னுடைய நாவு ஔஷதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தை ஔஷதமாக இருக்கணும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்கே பார்த்தேன் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை அப்படியே டச் பண்ணிருச்சு, என்னை மாற்றிருச்சு. உங்கள் ஒரு வார்த்தை ஒருவரை இந்த திருச்சபையில் கட்டி அவங்க வாழ்வு எழுப்ப முடியும். உங்கள் ஒரே வார்த்தை அவங்கள காணாமல் போகவும் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அது நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால பட்டய குத்துகள் வீட்டிலையும் சரி, வேலை இடத்துல வேலை இடத்துல when you are in a position, நிறைய இடத்துல கேட்பாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல என்ன ஒரு பாஸ்டரிங் இப்படி இருக்காரு, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. அடிக்கடி நான் சொல்லுவேன், போலீஸ்காரன் ட்ரெஸ் போட்டுட்டு வாடா திருடாவன்னா வரமாட்டான். போலீஸ்காரன் ட்ரெஸ் போட்டால் போலீஸ்காரன் மாதிரி வேலை செய்யணும். ஸோ when I am in my office, நான் பிஸ்னஸ் கேரியர் இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே ஒர்க் பண்ணுவேன். ஆனால் ஆலயத்தில் ஆனால் அதே சமயம் அங்கே பேசுகிற பொழுதும் ஐ see things. சிங்கப்பூரில் பேசும்பொழுது எப்படி பேசணும், பாத்தமில் பேசினா எப்படி பேசணும், மலேசியாவில் பேசினா எப்படி பேசணும், வேலையாகணும். பார்த்தீங்களா, வேலையாகலைன்னா அப்போ நம்ம நிற்க முடியாது. அதனால் அது வேறு, வேலை இடத்துல இருக்கிறது வேறு. அதுக்காக நீங்கள் வேலை இடத்துல யாராவது உங்களை போட்டு ரொம்ப அழுத்துறாங்க, நீங்கள் போய் சாரி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. வேலை இடத்துல அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி இருக்கணும். ஆனால் ஆலயத்தில் வருகிற ஜனங்கள் நம்ம பேசுகிறோம், யார் என்ன சூழ்நிலை வருவாங்க தெரியாதுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் உங்கள் முகத்தை பார்க்குறேன். ஆனால் ஒரு அநேகருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற காரியங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் a servant of God knows things. ஆனால் எல்லாத்துக்கும் அது தெரியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அவங்க நல்லா தானே இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து யாரையும் பட்டைய குத்துக்கோள் போல் பேசிடாதீங்க. நீங்கள் உங்கள் நாவு ஔஷதமாக இருக்கணும். உங்களை பார்த்தாலே அலோ பிரைஸ் லார்ட் சொல்கிறாங்களா, இல்லை உங்களை பார்த்தாலே அப்படியே ஃபோனை பார்த்துட்டு போகிறாங்களா பார்த்துக்குங்க. அதை விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய நாவு ஔஷதமாக இருக்கட்டும். கடைசியாக நீதிமொழிகள் 15:23, Proverbs 15:23, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்னவார் எவ்வளவு நல்ல. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை வருகிற நாட்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எவாஞ்சலிசம் பார்க்குறோம், அநேகரோடு பேசுகிறோம், இன்னும் வருகிற நாட்களில் பயன்படுத்துகிறத உணர்வீங்க. ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கோ, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கும். அநேக நேரம் நான் தேவ பிள்ளைகளை பழைய வருடங்களை நடத்துகிற பொழுது சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நிறையா கஷ்டத்தில் இருப்பாங்க, நிறையா போராட்டத்தில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு, ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அது 6 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு சாட்சி சொன்னாங்க. அன்றைக்கி சொன்ன உடனே உபவாசம் இருந்தேன், 3 நாள் உபவாசம் இருந்தேன், எனக்கு வேலையே வாய்க்கல. அந்த 3 நாள் உபவாசம் முடிஞ்சு முழங்கால் படியிலேருந்து எழுந்திருக்கிற வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அது ஏன் தெரியுங்களா? நம்ம ஆண்டரோடு பழகிறோம், ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், அந்த அனுபவத்தில் போகிறோம். சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் அது இருங்க, நீங்கள் இந்த காரியங்களை பண்ணுங்க. ஒரு முறை ஆலயத்துக்கு வருகிற பொழுது நான் ஒரு கோர்ஸுக்காக போகணும், ஆண்டவர் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு வந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த கோர்ஸில் ACCA கோர்ஸை பற்றி அன்றைக்கி மெசேஜில் ஏதோ வரும்போது அதை குறித்து சொன்னேன். தே காட் த பாயிண்ட், எனக்கு ஏற்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு போய் இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க. இதே போல் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் சில வேலைகளை எதிர்பார்ப்பாங்க. நிறையா மார்க் எடுக்கணும்னு நினச்சோம், கரெக்டு தான், கம்மி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் பிள்ளையை போட்டு குத்தாமல், நானே சொன்னனே கேட்கல பார்த்தியா. அது மற்ற ட்ரெடிஷனில் மற்ற கல்ச்சரில் எப்படி இருக்கோ நம்ம கல்ச்சர் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வர நம்ம சில யூத் பிள்ளை கூட சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க அம்மா இப்படி சொல்லுது, அப்பா இப்படி சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் நம்ம கவுன்சில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில்
பிள்ளைக்கு ஒரு ஆறுதல் தேவை, பலப்படுத்துகிற வார்த்தை தேவை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய அந்த காலங்கள், சூழ்நிலைகள், சீசன்ஸ் மாறுகிற பொழுது நாம் வளர்ந்த விதம், நம்ம படித்த விதம், நம்ம கஷ்டப்பட்ட விதம் வேறு. ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய காரியங்கள் வேறு. அதை அனலைஸ் பண்ணி அந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தை. யாரோ ஒருத்தர் உங்கள் கூட ஃபோனில் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க, இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கே கூப்பிடுற பொழுது அது என்னங்க புதிய நம்பிக்கை. நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் புதுசாக மாற்றுவாருங்க. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்தில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உங்கள் இருதயம் அந்த மகிழ்ச்சியினால், அந்த நம்பிக்கையினால், அந்த கிருபையினால் நிரம்பி இருக்குது. அந்த கிருபையிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுது. நீங்கள் வாங்க பிரதர், சிஸ்டர், நீங்கள் வாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். அது அவங்கள தொடும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார். நீங்கள் பயன்பட போகிறீங்க, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைகளை நம்ம கவனமாக பார்க்குற பொழுது இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசு. சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். ஆண்டவருடைய மாசில்லாத சுத்தமான பக்தியில் நான் வளரணும். இருதயத்தின் நிறைவுனால என் வாய் பேசணும். இருதயத்தை நான் கவனமாக வச்சுக்குவேன். இந்த புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நான் முயற்சி, ஐ வில் மேக் இன்டென்ஷனல் எஃபர்ட்ஸ். ஐ வில் காட் மை ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ். என் இருதயத்தை காத்துக்கொள்வேன். அதனிடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அவிசுவாசமான வார்த்தைகள், நோகடிக்கிற வார்த்தைகள் எதையும் நான் இருதயத்தில் அது எப்படி இட்ஸ் பிகம்ஸ் பை ப்ராக்டிஸ். உடனே வராது. நீங்கள் பழக்கப்படுத்தணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, எனக்கு அந்த தயவை கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஞாபகம், இந்த காரியம் உடைச்சிட்டே இருக்குது. ஒரு வசனத்தை ஆண்டவங்களோடு பேசுவார். அந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக உதவி செய்வார். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. மாசில்லாத சுத்தமான பக்தியில் நான் வளரணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மாசில்லாத சுத்தமான பக்தியில் நான் வளரணும். வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு என் வேதம் என் கையில் இருக்குது. இந்த வேதம் என் இருதயத்தில் போகிற பொழுது, வேதம் என்னோடு கலக்கிற பொழுது, என் வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற பொழுது, என் நடைகள் பிசகாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடைகள் பிசகாது. எப்போ வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்குதோ, எப்போ வேதம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, when the Bible influences your life, nothing of your future will be affected. உங்களுக்கு நடைகள் பிசகாது. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையும் கொடுப்பார். இந்த வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆமீன். நம்ம அப்படியே எழுந்திருந்து, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி, இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தேங்க்யூ லார்டு, உமக்கு நன்றி. எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இடத்துல ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில் நான் இன்னும் முயற்சி செய்யணுமோ எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில், என்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் நான் கவனமாக இருப்பேன். ஆண்டவரை சொல்லுங்களேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கவனமாக இருப்பேன். யார் ஒருவர் தேவனுக்கு முன்பாக தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நேர்த்தியாக இருக்கணும், சரிபடுத்தணும்னு அதற்கு முயற்சிகள் எடுக்கிறாங்களோ, அவங்க நடைகள் பிசகாது. இந்த வருஷத்தில் நீங்கள் வழிமாறி போயிருக்கலாம். ஏதாவது டிஸப்பாயின்மெண்ட்ஸ் காரியங்கள் வந்திருக்கலாம். தேர் மே பி ஃபெயிலியர்ஸ். ஆனால் என்ன ஃபெயிலியராக இருந்தாலும் அதை சக்ஸஸாக மாற்றுகிற, அந்த நடைகளை மாற்றுகிற, உறுதிப்படுத்துகிற எல்லா காரியம் தேவனிடத்தில் இருக்குது. சொல்லுங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆண்டவரே, நீங்கள் அருளின வேதம் இருதயத்தில் இருக்க போது, ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை வாசித்து, இந்த வேதம் என் லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படியா என்னை ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு வேளை பாஸ்டர், நான் வேதம் வாசிக்கிறதே கம்மியாக இருக்குது. பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல சிஸ்டர். இருக்கிற நிலைமையில் இருந்து கட்டும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயக்குகிறார். நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து தூக்கும்படியாகத்தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம வார்த்தைகளை குறித்து, நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம நினைக்கிற காரியங்கள், நம்ம இருதயத்தில் அலை மோதுது. அந்த அலைகளை எல்லாம் அடக்குகிற ஒரே காரிய கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. என் இருதயம் கொந்தளிப்பா இருக்கிறது. அந்த கொந்தளிப்பையெல்லாம் அடக்கிறது அவருடைய அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும்.
நிற்கும், அவர் கட்டளை நிற்கும். எந்தெந்த இருதயங்கள்ல கொந்தளிப்பு இருக்கிறதோ, எந்தெந்த இருதயங்கள்ல போராட்டம் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல புயல் வீசிக்கொண்டிருக்கிறதோ, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வார்த்தையோ, ஒவ்வொருடைய எண்ணங்களையோ, ஒவ்வொருடைய இருதயங்களையோ, ஒவ்வொருடைய சிந்தனைகளையோ பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிற, பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிற. எல்லா காவலோடும் எங்க இருதயத்தை நாங்க காத்துக்கொள்ள ஆண்டவரே. அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ ஊற்று புறப்படணும். இந்த வருடத்தை போல புதிய வருடத்துல அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிற, அந்த ஜீவ ஊற்று நடத்துகிற அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் இவர்களை பலப்படுத்தி நடத்துகிற அந்த உன்னத பலன் இவர்களை நிரப்பணும். புதிய வருடத்துல உன்னத பலத்தோடு கடந்து போகணும். ஆவிக்குரிய நிலைமையில இன்னும் அதிகரிக்கும்படியா, இவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியா, தேவ பக்தியில வளரும்படியா, இன்னும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்படியா, ரகபோ திருச்சபை உமக்கு இன்னும் பிரியமா இருக்கும்படியா எங்களை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவோடு பேசுங்க. எந்தெந்த இடத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்யணுமோ, வேதத்தை வாசிக்க, இன்னும் அவர் பாதத்துல காத்திருக்க, எங்க உதவி செய்யணுமோ சொல்லுங்க. நம்ம கடந்து போறோம். குடும்பத்தின் பளு இருக்குது, வேலையினுடைய பளு இருக்குது. we know the stress we are undergoing in this country, but அதுவே ஒரு எக்ஸ்கியூஸா போக கூடாது. என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அது அப்பா இடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இவ்வளவு முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு ஆசை, என்ன ஆட்கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தையை மட்டும் திரும்ப சொல்லுங்க. என்னை ஆட்கொள்ளுங்க ஐயா. ரிபா கரபா ரோலஹார ஷரலபா. ஒவ்வொரு பேசுங்க. உங்க நிலைமைக்கு ஏற்றபடி, உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த புதிய வருடத்துல உங்கள் நடைகள் பிசக கூடாது. ஒவ்வொரு நடைகளும் கட்டப்படணும். ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படணும். ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையில காரியங்கள் கட்டப்படணும். நேர்த்தியா இருக்கணும். என்னுடைய நாவு ஔஷதமா இருக்கணும். என் குடும்பத்துக்கு முதலாவது என்னுடைய நாவு ஔஷதமா இருக்கணும். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துல நன்மையை கொண்டு வரணும். ஆண்டவரே, என்னை கட்டுகிற மகளாய் மாற்றுங்க. என்னுடைய நடைகள் பிசக கூடாது. என்னை ஆட்கொள்ளுங்கய்யா. Holy Spirit possess every one of us. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. எத்தனையோ வேலை பழுல கடந்து போறாங்க. ஏசப்பா, உமக்கு எதுவும் மறைவில்லை. வேலை பழுல, குடும்பத்தின் பழுல எவ்வளவோ இதுல கடந்து போறாங்க. இப்பொழுது நீ ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிற உங்க ஆறுதலின் பிரசன்னம், உங்க பலப்படுத்துகிற பிரசன்னம், உங்க கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோ. ஒவ்வொரு சரீரத்திலோ தேவ பலன் இறங்கும்படியா ஜெபிக்கிற. இவர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக. கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் நிரப்புவதாக. ஒருவேளை உங்களுக்கு வேதத்தை அவ்வளவா வாசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, அந்த ஆடியோல போட்டு வேதத்தை கேட்கும்படியா கொஞ்சம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க. ஏதோ ஒரு வகையில அந்த வேத வசனங்கள் நமக்குள்ளாய் போகட்டும். just make small attempts. ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம் முயற்சி செய்யுங்க. intentional effort. பக்தி விருத்தி அடையணும். தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியில வளர என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஆலயத்துக்கு கொடுத்த மேலான நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுத்த அன்பின் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றபடி சகாயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மில்ல பலப்பட அனுக்கிரகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். I pray that Holy Spirit possess every one of us, possess our church. ஆலயம் ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற, பரிசுத்த ஆவியானவருடைய பாரத்தில் இயங்குகிற இந்த ஊழிய கர்த்தருடைய நடத்துதல் முழுக்க அந்தியோகியா சபையில பவுலும் பர்னபாவும் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் மத்தியில இறங்கி பேசின ஆவியானவர். He has to speak into every one of our life. எங்கள் மத்தியில் நீர் அப்படி பேசும்படியா அந்த அனுபவத்தை எங்கள் ஆலயத்தில் எதிர்பார்க்கிறோம்ப்பா. அந்த அனுபவத்தை எங்கள் ஆலயத்தில் எதிர்பார்க்கிறோம். கிருபையுள்ள உங்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சரீரங்களில் நல்ல சுகம் இருக்கட்டும், அவங்க சிந்தனையில தேவ பலன் இருக்கட்டும், இன்னும் மண்டை கிட்டி சேருகிற அனுக்கிரகத்தை கொடுங்க. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம்.
நீர் பாராட்டின எல்லா கிருபைக்காய் கோடி கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம். நாம மட்டும் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.